என் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சுத்தி இருக்கிற பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் என்னை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, இது உங்களுக்கு ஒரு ஜெபமாகவே மாறிடட்டும். ஜெபமாகவே மாறிடட்டும். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க ஏதாவது ஒன்று அவங்க செய்யும்போது நீங்க பாதிக்கப்பட்ட உடனே, இப்ப சொல்லுங்க, ஒரு மாமியார் இல்லைன்னா ஒரு மருமக இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இல்லைன்னா சர்ச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் இல்லை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க மனசுல ரொம்ப ஊண்டாயிருச்சு, காயமாயிருச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம பேசுனது இந்த பிள்ளைக்கு காயமாயிருச்சு, நம்ம பேசுனது இந்த சிஸ்டருக்கு காயமாயிருச்சு, இந்த பிரதர் அதனால ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, சாரிங்க, இப்படி நான் பண்ணியிருக்கவே கூடாதுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேங்க, இவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியல, அப்படியே சொல்ல போறாங்க. ஏதோ ஒரு 10% பேர் அப்படி நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் இது தேவைதான், நான் வேணும்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு பாதிப்படைகிற? அப்ப நீ தப்பு பண்ணலன்னா எப்படி பாதிப்பு உனக்கு வருது? உனக்கு அது பாதிப்பு வருதுன்னா அப்ப நீ அப்போ அதற்கு பிறகு உங்களுடைய நீங்க பண்ற அந்த ஃபீலிங், அதுக்கு கூட என்ன இல்லை இந்த உலகத்துல சொல்லுங்க, அதுக்கு கூட வேல்யூவே இல்லைன்னு சொல்லும்போது நான் ஏன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் சொல்லுங்க? நீங்க காயப்படும் போது, நீங்க வருத்தப்படும் போது அந்த உணர்வாவது உங்களை ப்ளீஸ் பண்ணி சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட உங்க மேல இல்லைன்னும் போது, அவங்க சொல்ற காரியத்திற்காக நான் ஏன் கவலைப்படணும்? அது யாரா வேணா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம்.